இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அமெரிக்காவுடன் வரி மீதான பேச்சு நிறுத்தப்படாது தெங்கு சஃப்ருல். ஆகஸ்ட் 1 முதல் மலேசியா மீது விதிக்கப்படும் 25 விழுக்காடு வரி தொடர்பாக அமெரிக்காவுடன் மலேசியா தொடர்ந்து பேச்சு நடத்தும். அந்த பேச்சின் மூலம் நாடு பயனடைவதை உறுதிப்படுத்த அமெரிக்க நிர்வாகத்துடன் மலேசியா பேச்சு நடத்துவதை நிறுத்தாது என முதலீடு, வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் தெங்கு டத்தஸ்ரீ சப்ருல் தெங்கு அப்துல் அசீஸ் தெரிவித்தார். நாளை அமைச்சரவை கூட்டத்திற்கு பிறகு அமெரிக்காவுடனான வரிகள் குறித்து தனது தரப்பினர் செய்தியாளர் சந்திப்பை நடத்தும் என அவர் கூறினார். இந்த விவாதங்களில் இருந்து மலேசியா பயனடைவதை உறுதி செய்வதற்காக நாங்கள் அமெரிக்காவுடன் தொடர்ந்து பேச்சு நடத்துவோம் என்று பிரதமர் டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுடன் இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் பிரேசிலுக்கு மேற்கொண்ட அதிகாரப்பூர்வ பயணத்திற்கு பின் மலேசியா திரும்புவதற்கு முன்பு தெங்கு சஃப்ருல் இத்தகவலை வெளியிட்டார். அமெரிக்காவுடன் நடத்திய பேச்சுகளில் இதுவரை பிரிட்டன் மற்றும் வியட்நாம் ஆகிய 2 நாடுகள் உடன்பாட்டை எட்டியுள்ளன. மற்ற நாடுகளை சேர்ந்த நண்பர்களுடனும் பேசி இருப்பதாகவும் அவர்களும் அமெரிக்காவுடனான தொடர்ந்து பேச்சு நடத்தி வருகின்றனர் என்றும் தெங்கு சஃப்ருல் சுட்டிக்காட்டினார். டிக்டாக் பயனருக்கு எதிரான அவதூறு வழக்கு, ரொஸ்மாவுக்கு 1 லட்சம் ரிங்கிட் இழப்பீடு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு பாவ செயல்களில் ஈடுபட்டதோடு பேய் மற்றும் ஃபோமோ சடங்குகளில் பங்கேற்று பல தெய்வ வழிபாட்டை பின்பற்றியது தொடர்பில் டத்தின் ஸ்ரீ ரொஸ்மா மன்சூரை அவதூறு செய்ததற்காக அவருக்கு டிக்டாக் பயனர் ஒருவர் 1 லட்சம் ரிங்கிட் இழப்பீடு செலுத்த வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது. டிக்டாக் கணக்கின் உரிமையாளரான கு முகமது ஹில்மின் கு தின் என்பவர் மீது அவதூறு வழக்கு தொடுத்ததற்காக ரொஸ்மா தனது கோரிக்கையை வெற்றிகரமாக நிரூபித்ததை கண்டறிந்த உயர் நீதிமன்ற நீதிபதி டத்தோ அகமது ஷாரிர் இந்த இழப்பீடு தொகையை நிர்ணயித்தார். இந்த நீதிமன்றம் 1 லட்சம் ரிங்கிட் இழப்பீடு தொகையில் உலகளாவிய தீர்ப்புக்கான நியாயமான மற்றும் விழுக்காடு மதிப்பீடாக கருதுகிறது என்று ரொஸ்மாவின் அவதூறு வழக்கில் இழப்பீடுகளை மதிப்பிடுவது குறித்து தனது தீர்ப்பில் நீதிபதி அகமது ஷாரிர் சுட்டிக்காட்டினார். சமையலில் பிரிக்க முடியாத மலேசியர்களும் வெங்காயமும், கருவூலத்தையே அசைத்து பார்க்கும் ஆச்சரியம். மலேசியாவின் பெரும்பாலான உணவுகளை வெங்காயம் இல்லாமல் சமைக்க முடியாது. இதனால் வெங்காயம் நாட்டிற்கு மிக கூடுதல் செலவாகும் உணவுப் பொருட்களில் ஒன்று என விளங்குகிறது. மலேசியர்கள் வருடத்திற்கு சுமார் 7,50,000 டன் வெங்காயம் பயன்படுத்துகின்றனர். இந்த எண்ணிக்கையானது முழுமையாக ஏற்பட்ட 7 விமான கப்பல்களின் எடைக்கு இணையாகும் என்கிறார் கூட்டரசு விவசாய விநியோக சம்மேளன ஃபாமாவின் தலைவர் அமீருடின் சுல்கிஃப்லி. 2022 ஆண்டில் மட்டும் 2024 6,87,000 மெட்ரிக் டன் வெங்காயத்தை இறக்குமதி செய்தது. அவற்றில் 38,000 டன் சிறிய வெங்காயமும் அடங்கும். அதன்படி ஒரு மலேசியர் மட்டும் சராசரியாக 1.2 கிலோ சிறிய வெங்காயம் பயன்படுத்துவதாக விவசாயம் மற்றும் உணவு உத்தரவாத அமைச்சர் டத்தஸ்ரீ முகமது சாபு ஏற்கனவே கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது. அதன்படி ஒரு மலேசியர் மட்டும் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகு நாட்டில் வெங்காய தேவைகள் வேகமாக உயர்ந்துள்ளன. ஒரேடியாக எகிராமல் அந்த தேவைகள் தொடர்ந்து நீடிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2023 மலேசியாவின் வெங்காய இறக்குமதி 1 மில்லியன் ரிங்கிட்டை தாண்டி 2024 1.48 பில்லியன் ரிங்கிட்டை நெருங்கியுள்ளது. இது கடந்த 5 ஆண்டுகளில் 67% உயர்வாகும். அகதிகளை பதிவு செய்வதற்கு அனுமதி, சைஃபுதீன் தகவல். அகதிகள் விவகாரத்திற்கு விரைவாக தீர்வு காணும் முயற்சியாக அவர்களை பதிவு செய்யும் நடவடிக்கையை தொடங்கும்படி உள்துறை அமைச்சு அனுமதி வழங்கியுள்ளது. நம்பகரமான தரவுகளை வைத்திருப்பதில் உள்ள சிக்கலை தொடர்ந்து இந்த நடவடிக்கை செயல்படுத்தப்பட்டதாக உள்துறை அமைச்சர் சைஃபுடின் நசுதியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். தற்போது அகதிகளை பதிவு செய்வது ஐநா அகதிகளுக்கான ஆணையத்தால் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் தரவுகளுக்கான பதிவு செயல்முறை நீண்டதாக இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். அகதிகளின் பதிவு நடைமுறைக்கு தலைமை ஏற்கும்படி தேசிய பாதுகாப்பு மன்றமான MKNக்கு உள்துறை அமைச்சு கேட்டுக் கொண்டுள்ளதா புகிட் இன்தான் புகிட் கியாரா ஆடிட்டோரியத்தில் நமது நாடு பாதுகாப்பு ஒரு பகிரப்பட்ட பொறுப்பு என்ற கருப்பொருள் கொண்ட
இந்தான் அமைச்சரின் உரையாடல் 2025 கலந்து கொண்ட பிறகு சைஃபுடின் இத்தகவலை வெளியிட்டார். இதற்கான அதிகாரிகளை நியமிப்பதற்கான நடைமுறைகளை அமைச்சு தற்போது மேற்கொண்டு வருவதாக அவர் கூறினார். நவீன் கொலை வழக்கு விசாரணை மேல் விசாரணை தேதிகளில் மாற்றம். நவீனின் கொலை வழக்கு தொடர்பில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரின் விசாரணை வருகின்ற நவம்பர் மாதத்தில் ஒத்திவைக்கப்பட்டுள்ள நிலையில் அவர்களின் வாதங்களை விசாரிக்க உயர்நீதிமன்றம் புதிய தேதிகளை நிர்ணயித்துள்ளது. இந்த வழக்கில் 5வது குற்றவாளியான எஸ். கோபிநாத் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்த மேல்முறையீட்டின் முடிவிற்கு அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் காத்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விசாரணையை நவம்பர் 17ஆம் தேதி முதல் நவம்பர் 21ஆம் தேதி வரை தொடரவும், வழக்கு மேலாண்மையை செப்டம்பர் 21ஆம் தேதி வரை ஆன்லைனில் நடத்தவும் நீதிமன்றம் முடிவெடுத்துள்ளது. கடந்த 8 ஆண்டுகளுக்கு முன்பு பினாங்கு புக்கிட் குழுக்கூரில் 18 வயது நவீனை கொலை செய்த குற்றத்தில் கைது செய்யப்பட்ட 5வரில் ஒருவரான கோபிநாத் 2021ஆம் ஆண்டு விசாரணை நடந்து கொண்டிருந்த போதே விடுவிக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஒரு வெற்றி பயணம். இத்தாலி, பிரான்ஸ், பிரேசில் பயணம் நாட்டிற்கு நன்மை அளிக்கும். பிரதமர் கடந்த ஜூலை 1ஆம் தேதி தொடங்கிய பிரதமர் மற்றும் அவர்தம் குழுவினரின் இத்தாலி, பிரான்ஸ் மற்றும் பிரேசில் பயணம் வெற்றிகரமாகவும் நாட்டிற்கு பயனளிக்கக்கூடிய ஒன்றாகவும் அமைந்துள்ளது. இந்த பயணம் முதலீடு அல்லது வர்த்தகத்தை ஈர்ப்பதை மட்டுமே முக்கிய நோக்கமாக கொண்டிராமல் அரசாங்கங்களுக்கு இடையே உள்ள ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வண்ணத்திலும் அமைந்ததென்று டத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். அம்மூன்று நாடுகளின் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடனான சந்திப்புகளின் போது இஸ்ரேல் போரை குறித்து தாம் விவாதித்ததாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வருகின்ற 17வது பிரிக்ஸ் மாநாட்டில் பன்முகத்தன்மை என்ற கருத்தை ஊக்குவிக்கும் மலேசியாவின் நிலைப்பாட்டிற்கு மற்ற நாடுகளும் உடன்படுவதாக அறியப்படுகின்றது. சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் மலேசிய ஏர்லைன்ஸ் இடையிலான உத்தேச வணிக ஒத்துழைப்புக்கு நிபந்தனையுடன் அனுமதி வழங்கிய சிங்கப்பூர் போட்டித்தன்மை ஆணையம். சிங்கப்பூர் போட்டித்தன்மை மற்றும் பயணீட்டாளர் ஆணையமான CCCS சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் லிமிடெட் மற்றும் மலேசிய ஏர்லைன்ஸ் பிரெஹட் இடையிலான பரிந்துரைக்கப்பட்ட வணிக ஒத்துழைப்புக்கு சில நிபந்தனைகளுடன் அனுமதி வழங்கியுள்ளது. இந்த உத்தேச ஒத்துழைப்பின் கீழ் இரு விமான நிறுவனங்களும் விமான அட்டவணை அமைப்பு, கட்டண நிர்ணயம், விற்பனை மற்றும் சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட வணிக துறைகளில் இணைந்து செயல்பட உள்ளன. இதனுடன் விரிவான கோட் ஷேரிங் ஏற்பாடுகள் மற்றும் சிறப்பு விகித ஒப்பந்தங்களும் அடங்கும். சிங்கப்பூர் கோலாலம்பூர் இடையிலான விமான பாதையில் கட்டண மற்றும் கொள்ளளவு ஒருங்கிணைப்புகள் போட்டியை தடுக்குமோ என்ற CCCS-இன் கவலையை தீர்க்க 2 விமான நிறுவனங்களும் சில உறுதிமொழிகளை சமர்ப்பித்திருந்தன. இந்த உறுதிமொழிகளில் தற்போதைய வாராந்திர இருக்கை கொள்ளளவை நிலைநிறுத்தவும், சில செயல்திறன் அடைவு நிலைகளுக்கு பிறகு கொள்ளளவை அதிகரிக்கலாம் என்றும் ஒப்புக்கொள்ளப்பட்டது. ஆட்சியாளர் அவமதிப்புக்கு எதிரான அரசாங்கத்தின் கடும் நடவடிக்கை நாட்டு சட்டத்திட்டங்களை துச்சமாக நினைக்க வேண்டாம் என்பதற்கான நினைவுறுத்து. மாட்சிமை தங்கிய மாமன்னரை இழிவுபடுத்தும் வகையில் சமூக ஊடகத்தில் பதிவிட்ட இல்லத்தரசி அண்மையில் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார். இது ஆட்சியாளர்களை அவதூறுகளில் இருந்தும் வரம்பு மீறிய விமர்சனங்களில் இருந்தும் பாதுகாக்கும் அரசாங்கத்தின் உறுதிப்பாட்டை நிரூபிக்கிறது. பேச்சுரிமை என்பது வெறுப்புணர்வை விதைப்பதற்கும் நாட்டின் இறையாண்மையின் அடையாளமாக திகழும் மாமன்னரை இழிவுபடுத்துவதற்குமான டிக்கெட் கிடையாது என்பதற்கு இதுவே சாட்சியாகும். தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் எல்லையில்லா சமூக ஊடக தொடர்பில் இணையம் பாதுகாப்பான சூழலில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டியது அனைவரின் கடமையாகும். தங்களின் ஒவ்வொரு நடவடிக்கையும் சட்ட விளைவுகளை கொண்டு வரும் என்பதை மக்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே பொது அமைதியையும் நல்லிணக்கத்தையும் கெடுக்கும் வகையில் சமூக ஊடகங்களையும் பிற டிஜிட்டல் தளங்களையும் தவறாக பயன்படுத்துவோர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். சட்டவிரோத குடியேறிகள் விவகாரம் KL குழுவில் 60 வெளிநாட்டினர் கைது. நேற்றிரவு குடிவரவு அமலாக்க பிரிவை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் குழு கோலாலம்பூரில் வெவ்வேறு இடங்களில் நடத்திய அதிரடி பரிசோதனையில் மொத்தம் 60 சந்தேகத்திற்குரிய சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் என்று கோலாலம்பூர் குடிவரவு இயக்குனர் வான் முகமது சௌபி வான் யூசப் கூறியுள்ளார். நடவடிக்கையின் போது சோதனை செய்யப்பட்ட மொத்தம் 137 நபர்களில்
பாகிஸ்தான், இந்தோனேசியா, மியான்மர் மற்றும் வங்காளதேசத்தை சேர்ந்த மொத்தம் 60 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அதில் 31 ஆண்களும் 29 பெண்களும் அடங்குவர். இந்த பரிசோதனைகள் கோலாலம்பூர், ஜாலான் செராஸ், சவுகிட் அருகே உள்ள ஜாலான் ராஜா லாவுட் மற்றும் பசார்புடு அருகே உள்ள ஜாலான் யூவில் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த நடவடிக்கையின் போது சட்டவிரோத குடியேறிகள் கைது செய்யப்படுவதை தவிர்க்க பல்வேறு தந்திரங்களை பயன்படுத்தி உள்ளனர் என்றும், அவர்களில் சிலர் 2வது மாடியில் இருந்து குதிக்க தயாராக இருந்தனர் என்றும், மேலும் சிலர் மயக்கம் வருவது போல் நடித்தனர் என்றும் வான் முகமது குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கு குடியேற்ற சட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அனைத்து கைதிகளும் கோலாலம்பூர் குடியேற்ற பிரிவின் மேல் நடவடிக்கைகளுக்காக அழைத்து செல்லப்பட்டுள்ளனர் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தகவல் அறிந்த சமூகத்திற்காக WSIS+20 மாநாடு மலேசிய குழுவுக்கு தலைமை ஏற்கும் ஃபாமி. சுவிட்சர்லாந்து ஜெனீவாவில் இன்று தொடங்கி ஜூலை 11ஆம் தேதி வரை நடைபெறவிருக்கும் தகவல் அறிந்த சமூகத்திற்கான WSIS+20 உச்சநிலை மாநாட்டில் மலேசிய பேராளர் குழுவுக்கு தொடர்புத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்சில் தலைமை ஏற்கிறார். WSIS என்பது நிலையான வளர்ச்சிக்காக ICT-யை பயன்படுத்த உலக தலைவர்களை ஒன்றிணைக்கும் ஐநா சபையின் ஒரு தளமாகும். உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாடு, இணைய பாதுகாப்பு போன்ற 11 ICT அம்சங்களில் இது கவனம் செலுத்துகிறது. இம்மாநாடு நடிகிலும் பிரிட்டன், சவுதி அரேபியா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளின் தகவல் தொடர்பு அமைச்சர்களுடன் 10க்கும் மேற்பட்ட கூட்டங்களிலும் ஃபாமி பங்கேற்கிறார். ITU எனப்படும் அனைத்துலக தொலைத்தொடர்பு சங்கத்தின் பொதுச் செயலாளர் டோரின் போக்டான் மார்டினுடன் ஆன சந்திப்புக்கு திட்டமிடப்பட்டுள்ளது. நிலையான வளர்ச்சி இலக்குகளுக்கு ஏற்ப அனைவரையும் உள்ளடக்கிய நாட்டின் தகவல் தொடர்பு தொழில்நுட்ப சுற்றுச்சூழல் அமைப்பை வலுப்படுத்த மடானி அரசாங்கம் மேற்கொண்டு வரும் தொடர்ச்சியான முயற்சிகளில் இதுவும் ஒரு பகுதியாகும்.